காவேரி வந்து ஸ்கூல் போகும்போது கரெக்டாக வழி மறித்து நிற்கிறாரு. நம்ம வந்து விஜய் பார்த்தோன்னா காவேரி வந்து இவர் எதுக்கு இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரி எதுக்காக இப்போ வழி மறிச்சிங்க, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்றாங்க. சரிங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், என்ன சர்ப்ரைஸ் வேண்டி கிடக்குது, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அது இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுறாரு. பயந்து போயிடுறாங்க நம்ம காவேரி. அடுத்துக்கு வந்து விஜய் வந்து ஒகே கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து குழந்தையும் வாழ்த்து சொல்கிறா. இங்கே வந்து காவேரி வந்து குட்டி பாப்பாவும் வந்து ஸ்கூல் போகிறாங்க. நிம்மதி அடைகிறாரு விஜய். சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி பர்த்டேக்கு நம்ம எங்கெல்லாம் போயிருந்தோம், போன வாட்டி கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், பர்த்டே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம், முன்னாடி வாட்டி அவள் என் கூட இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு விஜய். எங்கள் வீட்டுக்கு வர விஜய் வந்து பார்த்துட்டு வந்து தாத்தா வந்து உனக்கு சித்தப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் இதுக்கப்புறம் காவேரி விஷயத்தில் நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை விஜய் இன்றைக்கி நான் யார் பார்த்தேன்னு தெரியுமா, அந்த ராகவை பார்த்தேன். ராகவ் ஜெயிலேருந்து வந்துட்டான். இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விடமாட்டான். அதனால் இதுக்கப்புறம் காவேரியை மீட் பண்ணாமல் இருக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு கூட போகாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது விஜய் அப்படின்னு உடனே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், ஏன் போடாட்டி நான் மீட் பண்ணக்கூடாதா, நான் பார்க்கக்கூடாதா, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் பேசுகிறது, 5 வருஷமாக நீங்கள் பண்ண வேலையெல்லாம் பத்தாதா, எவ்வளோ நாள் தான் அவங்களுக்காக பயந்துட்டு இருக்க சொல்கிறீங்க என்ன, எனக்கு அவங்களுக்கு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் அந்த ராகவுக்கு எனக்கு கிடையாது. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன இவன் எது சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் மாமா அப்படின்னோடனே விடுங்க மாப்பிள்ள, அதை விஜய் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டால, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது மாமா, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னோடனே இவ்வளோ நாள் இதை பயந்து தானே நம்ம வந்து விஜயும் காவேரி பிரித்து வச்சோம், இதுக்கப்புறமும் விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது எனக்கு தோணுது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பரசு. காவேரி பர்த்டேக்கு அடுத்து வந்து எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து யமுனா என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடுறாங்க. நம்ம காவேரியோட கண்ணை எதுக்கு நீ கண்ணை மூடுற, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து காட்டுறாங்க. பார்த்தா வந்து அங்கே நிற்கிறாங்க அம்மு குட்டி காவேரி. அவங்கள பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து கிஸ் பண்ணுறாங்க நம்ம காவேரி. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே குழந்தைய பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே காவேரி மாதிரியே இருக்காமா, சின்ன வயசில் காவேரி இருப்பாள் அதே மாதிரி, அதுதான் நான் சொன்னேனேடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டேயும் நான் ரகசியமாக சொல்கிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து அக்கா குழந்தை சூப்பராக இருக்காளக்கா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாடி அவளை படிச்சுட்டிடி, சூப்பரான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த குழந்தைய பற்றி நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து முத்தம் கொள்கிறாங்க. அப்படியே கொஞ்சிறாங்க. அப்படி சந்தோஷம் தாங்க முடியல. குழந்தைய பார்த்தோன்னு 2 பேருக்கும் நல்லா ஒட்டிக்கிறா. அவள் பார்த்தோன்னே எல்லாருக்கிட்டுமே நல்லா ஒட்டிப்பா, சரியான ஆள் அவ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கங்காவோட பொண்ணோட வந்து நீ உன் பேர் அப்படி சொல்கிறாங்க. என் பேர் யாழினி, என் பேர் காவேரி அப்படின்னோடனே எங்கள் சித்தி பேரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த யாழினியும். அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டோன்னு வந்து ஐயோ மாமா வராருக்கா, அக்கா போய் பேசலாமா, காவேரி இருக்காடி இப்போ பேச முடியாதுன்னொன்னே இவர் தான் வந்து அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு. ஓ அப்படியா எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி செமையாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பார்த்தல எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஆமாடி ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இந்த பையனை பேசாமல் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. அக்கா சும்மா இருக்க முடியா நீ அப்படின்னோடனே உடனே வந்து அவங்கள சும்மா இருக்க சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம விஜயை. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு காவேரி குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா போய் பேசலாமான்னு, பாடி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் தனியாக வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக போகிறாங்க. சாரி மாமா உங்ககிட்ட நாங்கள் பேசவே முடியல, சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கள, எங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் உயிரோடு இருக்கிறது தெரியவே தெரியாது, பரவாயில்ல விடுங்க, நடந்ததெல்லாம் பற்றி பேசி என்ன பிரயோஜனம், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு விஜய். இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் சொல்கிறேன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் காவேரி உங்கள் கூட நாங்கள் சேர்த்து வைப்போம், இது நாங்கள் ப்ராமிஸாகவே சொல்கிறோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, காவேரி அக்கா இதுக்கப்புறம் உங்கள் கூட தான் இருப்பா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு, எப்படியாவது உங்கள் கூட நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், அவளுக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலாலும் சரி, இல்லை அவளுக்கு ஞாபகம் வந்து என்னை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் தான் எங்கள் வாழ்க்கை இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அம்மா, இருந்தாலும் ஞாபகம் வரலனாலும் சரி வந்தாலும் சரி காவேரி அக்கா இதுக்கப்புறம் உங்கள் கூட கண்டிப்பாக வாழ்வாங்க, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றாங்க. சந்தோஷமாக இருங்க மாமா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம விஜயும்.